கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள்லாம் அலறாங்க, என்னன்னே தெரியல. இல்லை என்ன தவறு இருக்குது? காலம் போதாதுங்கிறாங்க. 1 மாத காலம் கொடுத்துருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று அந்த பீகாரினுடைய சட்டமன்ற தேர்தல் முடிவுகளோட அந்த முடிவுகள் வெளியானதுல இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஏன்னா இதே மாதிரி ஏதாவது ஒரு குளறுபடிகளை பண்ணி இங்க தமிழ்நாட்டிலையும் பிஜேபி நம்மள முதலமைச்சர் ஆக்கிடும் அப்படின்னு ஒரு பகல் கனவு காண்டுகிட்டு இருக்காரு. அதனாலதான் நேற்று சொல்றாரு, இந்த வாக்காளர் பட்டியல் அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்ல இருக்கிற என்ன குழப்பமா இருக்கு? எந்த குழப்பமும் இல்ல. சும்மா திமுக தான் இதை மக்கள் கிட்ட இப்படி பொய் பிரச்சாரம் செய்யறாங்க, அதுல எந்த விதமான குழப்பமும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. சரி, குழப்பம் இல்லைன்னு சொல்றீங்களா, ஒரு ஃபார்ம் எடுத்து மக்கள் முன்னாடி நீங்க அதை நிரப்பி காட்ட வேண்டியதானே? அதுதானே ஒரு எதிர்கட்சி தலைவரா நீங்க செஞ்சிருக்கணும். அதை செய்ய முடியுமா உங்களால? அதுல என்னென்ன டீட்டெயில் கேட்கறாங்க? ஒரு அரசியல் வாழ்க்கையில இத்தனை நாளா இருக்கிறீங்க, உங்களால அந்த ஃபார்மை முழுவதுமா நீங்க எந்த வித உதவியுமே எல்லாம் முழுவதுமா நீங்க நிரப்பிட முடியுமா? இதெல்லாம் எதுவுமே உங்களால செய்ய முடியாது. ஏதாவது இப்படியான குளறுபடிகளை செய்து நீங்க ஆட்சிக்கு வரலாம்னு நினைக்கிறீங்க. இதற்கு இந்த எஸ்ஐஆரை நீங்க ஆதரிக்கிறீங்க. நிச்சயமா உங்களது கனவு கனவாகத்தான் போகும்.